கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஹிஸ் ஹோலினஸ் எங்களுக்காக வந்து இந்த கண்காட்சியை திறந்து வைத்ததற்கு மிக மிக மகிழ்ச்சி. அதாவது இது வந்து ஒரு திருப்பு முனையாக அமையும் உங்களுடைய பார்வையினால், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்னாலன்னு. ஏன்னா இந்த கண்காட்சியை வந்து திருச்சியில் உங்களுடைய கல்லூரியில் வைத்தபோது 2000 மாணவர்கள் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய அந்த அனுகிரக பாஷானது ரொம்ப தெளிவாக சொன்னது என்னென்னா, நம்மளுடைய ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்னாங்க. அது ஒன்று. இரண்டாவது, இத்திகாசம் இது நடைபெற்றது. இது எல்லாமே வந்து வரலாற்று உண்மைன்னு இதுதான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிறோம். உதாரணமாக துவாரகை வந்து ஆழ்கடலில் மூழ்கியது என்று ஸ்ரீமத் பாகவத்தையும் மகாபாரத்லையும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சது. அது மாதிரி கல்ஃப் ஆஃப் கேம்பே. சரி, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லார் சார்பிலும் நன்றி தெரிவிக்க. நன்றி. தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் உண்டு. தெய்வம் இல்லைன்னு சொன்னாக்கா தெய்வங்கள் வழிபாடு ஒன்று உண்டு இல்லையோ. அதனால தூம்ரா இதெல்லாம் பாஞ்சராத்திர முதலையும் சொல்கிறேன். இதெல்லாம் இங்கே ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அதனால தான் தேவதத்தி மகாத்மானம் வந்து சனாதனம் முக்கியமாக சனாதனம் கணக்கு இன்னும் சோறும் வருகனையும் இன்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனாக கணவனாக பேசி இதில் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு ரிசர்ச் வேணும். அதனால அதில் ஏதாவது கற்பனா நான் ஒரு ஸ்தானத்தில் இருக்கேன். அதில் ஏதாவது ஆனால் கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. இந்தியாவில் சேர்ந்தது அதெல்லாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் இந்தியாவில் சேர்ந்தது. அதுக்கப்புறம் எப்படி பாகிஸ்தானை பிரித்தாலும் அந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு போச்சு தவிர்த்து அதெல்லாம் இந்தியாவில் சேர்ந்தது தான். அதான் நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் தான் சொன்னா கேட்பேன். அதே மாதிரி அப்ப அவர்கள் சக்தியினால போனாங்க. இங்க டார்வின் கொள்கையில சொல்லணும்னா அங்கலமான நிறைய
கருணை இல்லாத போயிடுச்சு. அன்பு இல்லாதது. அப்புறம் பலராமர் வந்து வீட்டியாருக்கு போனவங்க பள்ளியில் பலராமன் பரசுரை பலராமன் முதல்ல அது தப்பு. அந்த மாதிரி தப்பு வரக்கூடாது. அப்படியே திருத்தணும். ஒரு கோயில் பார்த்து ஒட்டிக்கணும். அது தப்பு. அதாவது அவன் என்ன பண்ணுவான், அகஸ்மாத்தாக புத்தி பூர்வமாக நமக்கு தப்பு ஏற்படுவது சகஜம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஸ்ரீனிவாசன். இந்த நிகழ்ச்சி கருணை தேடின்ற நிகழ்ச்சியில் நான் இப்போ பகிர்ந்து கொண்டேன். இதில் ரொம்ப முக்கியமான சில தகவல்லாம் நான் கற்றுண்டோம். எப்படின்னா, நம்ம வந்து மகாபாரதத்துலேருந்து கண்ணர், நம்ம வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணன் இருந்தார் அப்படின்றத பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம். ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு புக் பேஸ்டாக, தட் இஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்த்த பிறகு எவ்வளோ தூரம் வந்து டே டு டேயில் கிருஷ்ணர் வந்து இருந்திருக்கார் அப்படின்றது நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. கிருஷ்ணருடைய மாளிகை துவாரகைன்னு சொல்லியிருந்தோம். அந்த துவாரகா மாளிகையில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணதுலேருந்து அங்கே கண்டுபிடிச்ச சில முக்கியமான அகழ்வாய்ச்சிகள், அது தவிர வந்து கிருஷ்ணனுடைய இம்பேக்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ், ஐ வுட் சே அந்த சமயத்தில் அதர் கண்ட்ரியாக இருந்திருக்காது, இந்தியாவோட பகுதியாக தான் இருந்திருக்கும். அதில் வந்து நம்மளுடைய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கு, கிருஷ்ணனுடைய ஒரு பாதிப்பு மற்ற கண்ட்ரீஸில் எப்படி இருந்திருக்கு. அண்டு கிருஷ்ணர் அப்படின்றது ஒரு 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 கடவுளாக பார்க்குறத தாண்டி அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நிறைய இடத்துல வந்து மற்ற நாடுகளில் கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கடவுள் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஒரு தனித்துவம் படுறது அதை தாண்டி அவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு அவருடைய இன்புட்ஸ் நம்ம எடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு தகவல் என்ன இந்த எக்ஸிபிஷன்லேருந்துன்னா, கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு எப்படி ரிலவெண்ட்டாக இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்ற அது ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட அவர் எப்படி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு அவருடைய பிரின்சிபல்ஸ் எப்படி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஹவு கேன் வி பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நம்மளால் இந்த எக்ஸிபிஷனை பார்க்க முடியாது. இதனால் என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணர் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்தில் இருந்திருக்காரு. ஒரு ஃபியூ 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பார்த்தோன்னா அவர் இருந்ததுக்கான எல்லா சான்றிதழ் எல்லாத்தையுமே அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ வெரி வெரி நைஸ் எக்ஸிபிஷன். அண்ட் இதுலேருந்து ஒரு எங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் என்னென்னா, நம்ம ஃபர்தராக வந்து அந்த ஆஸ்பெக்டில் ரிசர்ச் பண்ணி மோர் டுவர்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது, எக்ஸிஸ்டன்ஸுன்றது கன்ஃபார்ம்டு, பட் மோர் அலைன்டு டுவர்ட்ஸ் டே டு டே எப்படி இருந்திருக்கார், அங்கே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அவருடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்தது, இன்னும் நிறைய பேர் எப்படி அவர் கிருஷ்ணருடைய பாதிப்பு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்ன பார்த்தோன்னா, இந்த அணுகுண்டு தயாரித்தவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருஷ்ணருடைய பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அணுகுண்டு ஃபஸ்ட்டு டைம் டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை அவர் சொல்லியிருக்கார். ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் மகாபாரதா அண்ட் அக்ராஸ் த குளோப். ப்ராபப்ளி நாம் வந்து அவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். இட் மீன்ஸ் இட் இஸ் நம்மளுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. தட் மீன்ஸ் அவருடைய காலகட்டத்தில் இருந்ததையும் அவர் சொன்ன விஷயங்களையும் நாம் எப்படி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுல நம்மளுடைய பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய இந்த எக்ஸிபிஷன்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.
என் பேர் ஸ்ரீனிவாசன். இந்த எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கோசம் வந்திருந்தோம். இது உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு இதை பார்த்து ரொம்ப தெளிவாக யாரும் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட, ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இந்த எக்ஸிபிஷனை வந்து பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ சயின்டிஃபிக்காக அது எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. ஒரு விஷயம் ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துலையும் என்ன நடந்திருக்கு, நடந்ததுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த எக்ஸிபிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா சயின்ஸ். இப்போ இந்த எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய ஒன்றுமே வந்து அவரோட கற்பனையோ எதுவுமே இல்லை. இது முழுக்க ஆராய்ச்சியோட ரிசல்ட்டு தான். ஃபுல்லாக ரிசர்ச்சோட ரிசல்ட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இவங்களோட கற்பனை ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, மெயினாக யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் நிச்சயமாக வந்து பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சயின்டிஃபிக்காக ஒன்று ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு மிக முக்கியமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிச்சயமாக வந்து பாருங்கள். இதை மட்டும் இல்லை, மிஸ்டர் ராஜன் வந்து வேறு சில விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் வந்தது மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாமும் படித்து பார்த்தேன். உண்மையாகவே வந்து நம்ம மதம், சனாதன மதம் எவ்வளோ அறிவுபூர்வமானது. இது வெறும் நம்ம சனாதன மதம் வெறும் வந்து நம்பிக்கை மட்டும் கிடையாது, இது எவ்வளோ அறிவுபூர்வமானது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ வந்து நமக்கு எனக்கு மற்ற மதங்களை பற்றி தெரில, நம்ம மதங்களில் எல்லா கடவுள்லையுமே நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி பண்ணிருப்பாருன்னு. அந்த கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு பதில் மாதிரி இந்த எக்ஸிபிஷன் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கார் அவர். ஸோ இதெல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, நம்ம மதம் வந்து வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய அறிவியல், அந்த அறிவியல் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வேறு சயின்ஸ் மூலிமா நமக்கு தெரியுது. ஒன்று நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ரிசர்ச்சு, ரெண்டாவது இந்த மாதிரி ஆராய்ச்சிகள், இந்த மாதிரி கல்வெட்டுகள் ஆகட்டும், இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி ஆகட்டும், இது மூலிமா தெரியுது. ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து கதைன்னு நம்புகிறோமோ அது எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் ரீசனை தாண்டி நம்ம கதையில் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், அதெல்லாம் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் எக்ஸாக்டாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. நிச்சயமாக வந்து இளைஞர்கள் மெயினாக வந்து இந்த எக்ஸிபிஷனில் கண்டிப்பாக பார்க்கணும். நன்றி.